ஸ்பேஸில் நம்ம இந்தியா வந்து உலக அளவில் நம்ம நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் கர்நாடகா, அதாவது முக்கியமாக நம்ம கர்நாடகாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ரிலேட்டடான பப்ளிக் செக்டர், அதாவது டிஆர்டிஓ லேப்ஸாக இருக்கட்டும், இல்லை HAL, BEL, BHEL, NAL, அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் சென்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ரிலேட்டடாக பர்டிகுலராக நம்ம கர்நாடகா ஸ்டேட்டில் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போதாதுக்கு நமக்கு ஸ்டடீஸ் ரிலேட்டடாகவும் தென் டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இங்கே ஐடி ரிலேட்டடாகவும் ஐஐடி ரிலேட்டடாகவும் இங்கே நிறையா இருக்குது அப்படின்றதுனால மோஸ்ட்லி இங்கே கர்நாடகாவில் வந்து ஸ்பேஸ் ரிலேட்டடான இது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம கர்நாடகா கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் சென்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து, அதாவது இட்ஸ் லைக் எ மேனுஃபேக்சரிங் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 விஷயம் இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க நம்ம கவர்மெண்ட். என்னென்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு சென்டர், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் பார்க் அப்படின்னு இந்த 2 விஷயமும் கம்ப்ரைஸ் ஆன மாதிரி ஒரே ஒரு விஷயம் வந்து பண்ணுறதுக்கு MOU அப்படின்றத இப்போ சைன் பண்ணிட்டாங்க. ஸோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகாவும் இன்ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இடம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்ஃபீல்டு நியர்பையில் தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த இப்படி ஒரு விஷயம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசனே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இன்ஸ்பேஸ்னு என்னென்னா இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்களோட ரொம்ப நீண்ட நாள் கனவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு சென்டர் வந்து நம்ம கர்நாடகாவில் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ கவர்மெண்ட்டும் வந்து இதோட இணைஞ்சு வந்து இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபியூச்சரில், அதாவது ரொம்ப ஃபியூச்சர் இந்த சென்ஸ் ரொம்ப சீக்கிரமாகவே இன்னும் 2-3 வருஷத்துலேருந்து வந்து இந்த சென்டர் அப்படின்ற ஸ்பேஸ் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பில்ட் ஆக போகுது. ஸோ ஆக்சுவலி இதோட மெயின் திங் 2 செட்டப் இருக்குது. ஒன்று பப்ளிக் ப்ரைவேட் ஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் இன் பெங்களூர் அப்படின்ற ஒரு 2 விஷயத்தை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதோட மெயின் தீம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய இன்னும் நிறைய மேனுஃபேக்சரிங், அதாவது சேட்டலைட்ஸாக இருக்கட்டும், இல்லை ராக்கெட்ஸாக இருக்கட்டும், தென் இது ரிலேட்டடான எக்கச்சக்கமான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும், மேலும் அதை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குமே ஒரு சென்டரை வந்து இதை வந்து பில்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும். நாங்கள் செந்தூர்.